விஜய் மீது அவதூறு பரப்பும் விதமாக வெளியான வீடியோ. புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என வழக்கு தொடுத்த தாவேகாவினர். காவல்துறைக்கு நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய், ஆனந்த் ஆகிய இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். கட்சியை தொடங்குவதற்கு முன்பான அந்த சந்திப்பு அரசியல் ரீதியானதாக பேசப்படவில்லை. எனினும் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் அரசியல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளார். கொடி அறிமுகம், முதல் மாநாடு, மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் என்று துவங்கி அரசியல் சூழல்கள், நடக்கும் பிரச்சினைகளுக்கு அறிக்கை விடுவது வரை அரசியல் களத்தில் சுற்றி சுழல துவங்கி உள்ளார் விஜய். இந்த நிலையில்தான் ரங்கசாமியுடனான அவரது சந்திப்பு போட்டோவை மார்பிங் செய்த சிலர் மற்ற தலைவர்களோடு சேர்த்து வைத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அப்படி அந்த போட்டோவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் புகைப்படத்திற்கு பதிலாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை எடிட் செய்து யூடியூப் சேனல் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த போட்டோவை எடிட் செய்ததோடு விஜய் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற வீடியோவையும் வெளியிட்டது. இந்த நிலையில்தான் தங்கள் கொள்கைக்கு எதிராக உள்ள கட்சியின் தலைமையோடு இணைத்து புகைப்படத்தை வெளியிடுவது மக்கள் மத்தியில் தங்கள் கட்சி மீதுள்ள நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் உள்ளது. அந்த யூடியூப் சேனலில் விஜயை ஆட்டி வைக்கும் பாஜக, மொத்தமாக பாஜகவின் ஏஜென்டாக மாறிய விஜய் என அவதூறான கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளனர். இது பொதுவான வாக்காளர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்காளர்களின் மனநிலையை சிதைக்கும் வகையில் உள்ளது. எனவே குறிப்பிட்ட அந்த சேனல் மீதும் அதன் உரிமையாளர்கள் மீதும் உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேகாவினர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நேற்றைய தினம் நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தங்களின் கட்சி கொள்கைக்கு சம்பந்தமில்லாத மாற்றுக் கட்சி தலைவரின் புகைப்படத்தோடு இணைத்து யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை பரப்பியுள்ளனர். இதுகுறித்து புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர். இதனை பதிவு செய்த நீதிபதி, அரசியல் கருத்தியல் தொடர்பில்லாத நபர்களோடு புகைப்படங்களை மார்பிங் செய்து படம் வெளியிட்டது தொடர்பாக மனுதாரர் வருகின்ற 20ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புதிய புகார் ஒன்றை கொடுக்க வேண்டும். அந்த புகாரின்படி காவல்துறை ஆய்வாளர் உரிய விசாரணை மேற்கொண்டு 2 மாதத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்.